செய்திகள். காட்டுமன்னார் கோவிலில் சாதிய ஆணவ படுகொலையை கண்டித்து அரசியல் மீட்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் சாதிய ஆணவ படுகொலையை கண்டித்தும் அவற்றை தடுக்க தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் அரசியல் மீட்பு இயக்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அரசியல் மீட்பு இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் MS ராஜா தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளர் மணிகண்டராஜ், ராஜசேகர், ஜெயசீலன், பாலமுருகன், சீமான், வெற்றி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த படியம்பட்டு கிராமத்தில் இயந்திரம் நெல் நடவு செயல் விளக்க பணி வேளாண்மை இணை இயக்குனர் மலர்விழி தலைமையில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த படியம்பட்டு கிராமத்தில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் இயந்திரம் நெல் நடவு செயல் விளக்க பணி வேளாண்மை இணை இயக்குனர் மலர்விழி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேக் நெல் இயந்திர நடவு பணியினை விவசாயிகளுடன் இணைந்து மேற்கொண்டார். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு இடுபொருட்களையும் வழங்கினார். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் உள்ள தனியார் மஹாலில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் உள்ள தனியார் மஹாலில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைவர் ராஜேந்திரன், துணைத் தலைவர் பத்மநாப நாயுடு, செயலாளர் ராமசாமி கவுண்டர் உட்பட பால் உற்பத்தியாளர்கள் நலசங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு கோருதல், ஆவின் பால் கூட்டுறவு அமைப்புகளில் பால் கொள்முதல் செய்யும் இடங்களிலேயே பாலின் அளவும் தரமும் சோதிக்கப்படும் ஒப்புகை சீட்டு வழங்கி அதன் அடிப்படையில் உற்பத்தியாளர்களுக்கு பால் பட்டுவாடா செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானங்களாக அரசுக்கு முன்வைக்கப்பட்டது. வி த லீடர்ஸ் மற்றும் ஓம் சரவணபவ திருமுருகன் நடுநிலைப்பள்ளி சார்பாக போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மதுரை மாநகர் மாவட்டம் சின்னக்கண்மாய் பகுதியில் உள்ள வி த லீடர்ஸ் மற்றும் ஓம் சரவணபவ திருமுருகன் நடுநிலைப்பள்ளி சார்பாக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மகா சுசீந்திரன் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் பள்ளியிலிருந்து தொடங்கி சின்னக்கண்மாய், கீழ்மதுரை, கோட்லோடு வரை சென்றது. மேலும் இப்பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சேலம் 5 ரோடு அருகே உள்ள ரத்னவேல் தனியார் திருமண மண்டபத்தில் கனரா வங்கியின் கடன் மாபெரும் கடன் திருவிழா நடைபெற்றது. சேலம் 5 ரோடு அருகே உள்ள ரத்னவேல் தனியார் மண்டபத்தில் கனரா பேங்க் வீட்டுக்கடன், அடமான கடன், பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட், வாகன கடன் என மாபெரும் கடன் திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு கார் கம்பெனி சேர்ந்த நிறுவனங்கள் மற்றும் ஸ்கூல், காலேஜ், ரியல் எஸ்டேட் போன்ற மிகப்பெரிய தொழிலதிபர்கள் கண்காட்சி போட்டு நோட்டீஸ் துண்டு பிரசுரம் செய்தனர். இதனால் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆட்சி எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எல்லார் மனதிலும் எழுகிறது என கனிமொழி கருணாநிதி MP குற்றம் சாட்டினார். தூத்துக்குடியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எந்த இடத்திற்கு போகக்கூடாதோ அந்த இடத்திற்கே தொடர்ந்து சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு சிக்கல்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்றும், குறிப்பாக பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளின் மனநிலையை பாதிக்கக்கூடிய அளவிற்கும் அவர்களுக்கு மன உடைச்சலை தரக்கூடிய அளவிற்கும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினர். கோவை குமரகுரு கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான மாதிரி நாடாளுமன்றம் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தொடங்கி வைத்தார். கோவையில் இளம் தலைமுறையினரிடம் ஜனநாயக விழிப்புணர்வு, குடிமை பொறுப்பு மற்றும் தலைமைத்துவ பண்புகளை வளர்க்கும் நோக்கில் CII மற்றும் யங் இந்தியன்ஸ் இணைந்து யங் இந்தியன்ஸ் நாடாளுமன்றம் 3.0 நிகழ்ச்சி குமரகுரு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாதிரி நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கோவை மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 14 பள்ளிகளிலிருந்து 109 மாணவ பிரதிநிதிகள் பங்கேற்று இந்திய நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளை ஒத்த விவாதங்கள், சட்ட மசோதா கலந்துரையாடல்கள் மற்றும் கொள்கை வடிவமைப்பு அமர்வுகளில் பங்கேற்றனர். தேனி மாவட்ட ஆட்சியரும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினருமான கம்பம் நகராட்சி ஆணையரும் சேர்ந்து சேனை ஓடை பகுதியினை ஆய்வு மேற்கொண்டனர்.
தேனி மாவட்ட ஆட்சியரும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினருமான கம்பம் நகராட்சி ஆணையரும் சேர்ந்து சேனை ஓடை பகுதியினை ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வுக்கு பின் ஓடையில் உள்ள குப்பைகளை தூர்வாரி இதில் வரும் கழிவு நீரினை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுத்திகரித்து வீரப்ப நாயக்கன் குளத்தில் சேமித்து விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் செயல்படுத்திடவும், மேலும் ஓடையில் வரும் பிளாஸ்டிக் மற்றும் குப்பை கழிவுகளை தடுப்பதற்கான தடுப்பு வலைகளை அமைத்து கம்பம் நகராட்சி அதிகாரிகளிடம் தேனி மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். மேலும் விவசாயிகளுக்கும் கம்பம் பகுதி மக்களுக்கும் பயனுள்ள இத்திட்டத்தினை உடனே செயல்படுத்திட அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். எடப்பாடி அருகே உள்ள கொங்கனாபுரத்தில் காவல்துறையினர் வாகன சோதனையின் போது கஞ்சா வைத்திருந்த சிறுவன் கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கொங்கனாபுரம் கச்சுப்பள்ளி ஊராட்சி பகுதியில் சங்கரகிரி ஓமலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் எட்டைக்குட்டைமேடு அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக டூவீலரில் வந்த 2 பேர் போலீசாரை கண்டதும் வண்டியை கீழே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். இதையடுத்து அவர்களில் 17 வயது சிறுவனை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்த போது தப்பி சென்றவர் இளம்பிள்ளை பகுதியை சேர்ந்த சந்துரு என்பது தெரிய வந்தது. இதையடுத்து சிறுவனை கைது செய்த போலீசார் சுமார் 1/2 கிலோ கஞ்சா மற்றும் 2 சக்கர வாகனத்தை கைப்பற்றினர். கோவை மாவட்டம் பீளமேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். கோவை மாவட்டம் பீளமேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், கரூரில் கோவில் நிலம் பட்டா முறைகேடு குறித்து தமிழக அரசை கண்டித்து பாஜக போராட்டம் நடத்தும் என்றும், மேலும் கரூரில் பணி நியமன ஆணை வழங்கி இருப்பது முதல்வரின் சுயநலத்தை காட்டுகிறது என்றும் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். கோவை வேளாண் பல்கலைக்கழக விடுதியில் கழிவறையில் மாணவி சடலமாக மீட்கப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியை சேர்ந்த தர்னிகா என்ற மாணவி கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று காலை குளிப்பதற்காக மாணவி தர்னிகா விடுதி பாத்ரூமிற்கு சென்றுள்ளார். இதையடுத்து தர்னிகா வகுப்பிற்கு வராத நிலையில் பிற்பகல் கல்லூரி விடுதிக்கு வந்த சக மாணவிகள் விடுதியில் உள்ள கழிவறை பூட்டிய நிலையில் இருந்ததால் சந்தேகமடைந்து கதவை உடைத்து பார்த்தபோது மாணவி பாத்ரூமில் பக்கெட்டில் கவிழ்ந்தபடி கிடந்துள்ளார். இதையடுத்து உடனடியாக மாணவியை மீட்டு அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவியின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து உள்ளனர். எனவே இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் உடுமலை ஸ்ரீ ஜிவிஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரி நாட்டு நல பணித்திட்டம் மற்றும் கனியூர் காவல் நிலையம் இணைந்து கனியூர் பேருந்து நிலையத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் வீதி நாடகம் நடத்தினர். திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ருஷி சிங் IPS அவர்களின் உத்தரவின்படியும் உடுமலைப்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் திருமதி தையல் நாயகி TPS அவர்களின் மேற்பார்வையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கனியூர் காவல் உதவி ஆய்வாளர் திரு கார்த்திக்குமார், காவலர்கள் திரு சிவகுருநாதன் மற்றும் திரு நம்மாழ்வார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மாணவிகள் போதையில்லா உலகை உருவாக்குவோம் என்ற முழக்கத்துடன் பதாகைகள் ஏந்தி கனியூர் முக்கிய தெருக்களில் பொதுமக்களிடம் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சோழ தேசம் மக்கள் கட்சி சார்பில் தலைவர் கிருஷ்ணகுமார் ஆனந்தன் மற்றும் செயலாளர் ஆகாஷ் செய்தியாளர்களை சந்தித்தனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பேசும்போது, சோழ தேசம் மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் கொள்கை திட்டம் மூலம் கடனில்லா தமிழகம், காவல்துறையினரால் கைவிடப்பட்ட முக்கியமான வழக்குகள், உதாரணமாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் சம்பந்தப்பட்ட வழக்கு மற்றும் இது போன்ற மிக முக்கியமான வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்தனர். சென்னை ஆழ்வார்பேட்டை காவிரி மருத்துவமனை பழுதடைந்த 2 இதய வால்வுகளுக்கு மீண்டும் ஒரு திறந்த நிலை இருதய அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக சிகிச்சை அளித்து சாதனை படைத்துள்ளது. காவிரி ஹார்ட் இன்ஸ்டிடியூஷன் பன்முக மருத்துவ நிபுணர் குழு 3 பரிமாண எஸ்கோ கார்டியோகிராஃபி மற்றும் கார்டியாக் CT ஸ்கேன் மூலம் நோயாளிகளின் நிலையை விரிவாக ஆய்வு செய்து மீண்டும் ஒரு திறந்த நிலை அறுவை சிகிச்சையின்றி முழுமையாக கதிரியீட்டர் மூலமாகவே பழுதடைந்த 2 வால்வுகளுக்கும் சிகிச்சை அளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டன.
இதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் தொடர்ச்சியான எக்கோ கார்டியோகிராபி வழிகாட்டுதலுடன் ஹைபிரிட் அறுவை சிகிச்சை அரங்கில் இச்சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. இச்சிகிச்சையில் முழுமையாக குணமடைந்த நோயாளி தீவிர சிகிச்சை பிரிவில் சில நாட்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நோயாளி எந்தவித சிக்கலும் இன்றி குணமடைந்து வீடு திரும்பினார். திருமலை அலிபிரி நடைபாதையில் உள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் அருகே இரவு சிறுத்தை ஒன்று திடீரென உலா வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருமலை அலிபிரி நடைபாதையாக வந்த பக்தர்கள் சிறுத்தையை கண்டு அச்சத்தில் அலறியடித்து ஓடினர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான பாதுகாப்பு படையினரும் வனத்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பக்தர்களை பாதுகாப்பாக மீட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இதற்கிடையே சிறுத்தையை கண்டு பக்தர்கள் பயந்து ஓடும் காட்சிகள் அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி ஐயப்பன் கோவிலிலிருந்து ஊர்வலமாக நடைபெற்று அலங்காநல்லூர் கேட்டு கடையில் நிறைவு பெற்றது. இப்பேரணியின் ஒரு பகுதியாக மதுவை சாலையில் ஊற்றி தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்ததோடு இளைஞர்களை போதையிலிருந்து மீட்டெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினர். அமைப்பின் நிர்வாகிகள் செந்தில்குமார் மற்றும் மகா சுசீந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் திரளானோர் கலந்து கொண்டு மது மற்றும் போதைக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்ட யாதவ மகாசபை மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 269வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு திருவருள் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் செங்கல்பட்டு நகரம் சார்பாக செங்கல்பட்டு மாவட்ட யாதவ் மகாசபை மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் செங்கல்பட்டு நகரம் ராட்டினம் கிணறு பாலம் அருகே வேம்பாக்கம் பகுதியிலும் அழகு முத்துக்கோன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி கற்பூரம் ஏந்தி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கின. மேலும் பட்டாசு வெடித்து நிகழ்ச்சியை கொண்டாடினர். ஜாஸ் ஆலுகாஸ் வழங்கும் பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி ஷோ ஜூலை 10 முதல் 26 வரை மதுரை நேதாஜி ரோடு ஷோரூமில் நடத்துகிறது. மதுரையில் உலகின் ஃபேவரிட் ஜுவல்லர் ஜாய் ஆலுகாஸ் மதுரை நேதாஜி ரோடு ஷோரூமில் ஜூலை 10 முதல் 26 வரை பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி ஷோவை நடத்துகிறது. இதுகுறித்து ஜாய்ஸ் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் ஜாஸ் ஆலுகாஸ் பேசும்போது, பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி ஷோ என்பது வைரங்களின் மீதுள்ள பெருமைக்கும் நகை வடிவமைப்பில் முழு தன்மையை நோக்கிய எங்கள் அர்ப்பணிப்பிற்கும் உள்ள தொடர்பை விவரிக்கும் என்றும் இது ஒரு நிகழ்வாகும் என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாநகராட்சியில் கழிவுநீர் நீரேற்று மையத்திலிருந்து வெளியேறிய நச்சு வாயால் மூச்சு திணறல், கண் எரிச்சல் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாநகர் குடைப்பாறைப்பட்டி அருகே பிஸ்மி நகர் மற்றும் ஏபி நகர் அமைந்துள்ளது. இந்நிலையில் இப்பகுதியில் தொடர்ந்து துர்நாற்றங்கள் வீசி வரும் நிலையில் இப்பகுதியில் சுற்றுச்சூழல் துறை அனுமதியின்றி தொழிற்சாலைகளை அகற்ற வேண்டும் என சுற்றுச்சூழல் அலுவலர், மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனுக்கள் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அங்கன்வாடி திட்டத்தை தனியார் மயம் என்ற பெயரில் சீர்குலைப்பதை கண்டித்தும், அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளரை அரசு ஊழியராக்க கோரியும், அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளருக்கு ஓய்வு பெறும்போது கடைசி மாத ஊதியத்தில் பாதியை அகவிலைப்படியுடன் கூடிய ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியாவில் முதல் முறையாக நடைபெறும் பள்ளிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான தடகள போட்டி மதுரை வேலம்மாள் குளோபல் பள்ளியில் நடைபெற உள்ளது. மதுரை சிந்தாமணியில் உள்ள வேலம்மாள் குளோபல் பள்ளியில் மாநில அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டி வருகிற 24 முதல் 25 ஆகிய 2 நாட்கள்
வேலம்மாள் குளோபல் பள்ளி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 150க்கும் மேற்பட்ட பள்ளிகளும் 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இது மாநிலத்தின் மிகப்பெரிய பள்ளி தடகள சாம்பியன்ஷிப் போட்டி இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. செம்போடை காத்தாயி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த செம்போடை ஊராட்சியில் உள்ள காத்தாயி அம்மன் வாழ்முனீஸ்வரர் ஆலயத்தின் ஆணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் விரதமிருந்த பக்தர்கள் வாழ்முனீஸ்வரர் காத்தாயி அம்மன் ஆலயத்தின் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் காத்தாயி அம்மனுக்கும் வாழ்முனீஸ்வரனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஆற்காட்டில் நடைபெற்ற மாவீரன் அழகுமுத்துக்கோன் குரு பூஜை விழாவில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர மகா யாதவ சபை மற்றும் இளைஞரணி சார்பில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோனின் 269வது குரு பூஜை விழா ஆற்காட்டில் மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு மாநில துணைத் தலைவர் பி ஜவஹர் தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் பெருமாள், மாவட்ட செயலாளர் ஆர் கோபி, மாவட்ட பொருளாளர் கே சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் யாதவ மகாசபையின் மாநில இணைப்பு பொதுச் செயலாளர் சேது மாதவன் அழகுமுத்துக்கோனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து மாவீரன் அழகுமுத்துக்கோன் யாதவ அறக்கட்டளை தலைவர் விஜய் ஆதி மூலம் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் ஏழை மக்களுக்கான அன்னதான நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் தலைமையில் புதியதாக தொடங்கப்பட்ட கொடைக்கானல் ரிப்போர்ட்டர்ஸ் கிளப் மற்றும் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் தலைமையில் புதியதாக தொடங்கப்பட்ட கொடைக்கானல் ரிப்போர்ட்டர்ஸ் கிளப் மற்றும் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கொடைக்கானலை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது பேசிய பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் பேசும்போது கொடைக்கானல் நலனுக்காக பத்திரிகையாளர்களுடன் சேர்ந்து தானும் உழைக்கப் போவதாகவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருவண்ணாமலையில் பழைய பேருந்து நிலையத்தில் இயக்கப்படும் பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்திற்கு மாற்றப்பட்டதால் ஆட்டோ ஓட்டுநர்களின் தொழில் அறிந்து எங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழ்நிலை உள்ளது என்றும், ஆகவே பழைய பேருந்து நிலையத்தில் இயக்கப்படும் பேருந்துகள் எவ்வித காரணத்தினால் புதிய பேருந்து நிலையத்திற்கு மாற்ற வேண்டாம் என ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். புதுச்சேரியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மீது ரூபாய் 30 லட்சம் பண மோசடி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் வரிச்சிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் பாலையன். இவர் ஓய்வு பெற்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக இவர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பரசலூரில் வசிக்கும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ரெங்கநாதன் என்பவரின் வீட்டை கிரயம் செய்து கொள்வதாக அவரிடம் ரூபாய் 30 லட்சம் முன்பணம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் 6 மாதங்களுக்கு முன்னால் எம்எல்ஏ ரெங்கநாதன் வீட்டினை கிரயம் செய்து தருவதாக ஒப்பந்தம் செய்து கொண்ட நிலையில் காலக்கெடு முடிந்த பின்னரும் வீட்டை கிரயம் செய்து தராததோடு முன்பணமாக பெற்ற பணத்தையும் திரும்ப தராமல் கடந்த 3 ஆண்டுகளுக்கு இழுத்தடித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பாலையன் இன்று மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியாவிடம் இந்த சம்பவம் குறித்து புகார் மனு அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் தொடர்பான செய்தியாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் விடுதிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் தொடர்பான செய்தியாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் மணிஷ் நாரணவரே செய்தியாளர்களிடம் பேசும்போது தமிழ்நாடு அரசு உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும், எனவே அனைத்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். மதுரை கோச்சடையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டியளித்துள்ளார். மதுரை கோச்சடையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டியளித்துள்ளார். அப்பொழுது பேசிய அவர், விஜய் இன்னும் சினிமா நடிகராகவே இருக்கிறார் என்றும்
மேலும் கரூரில் அவருடைய பேச்சில் உடல் மொழியில் எந்த துக்கமும் தெரியவில்லை எனவும் அவர் சினிமா கிளைமாக்ஸில் பேசுவது போல பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் தெரிவித்தார். திமிரியில் அழகுமுத்துக்கோனின் 269வது குரு பூஜை விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சிகள் யாதவர் மகாசபை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் 269வது குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திமிரி யாதவர் மகாசபை பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் சேது மாதவன், மாநில துணை செயலாளர் ஜவஹர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ராஜசேகர், ஆட்டோ கண்ணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே வீர அழகுமுத்துக்கோன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு அரசு அதிகாரிகள் மலர்தூவி கற்பூரம் ஏந்தி மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் செல்வி மற்றும் மறைமலை நகர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஹேமந்த் குமார் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தி பின்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்கி இனிமேல் தலைக்கவசம் இல்லாமல் வெளியே வரக்கூடாது எனவும் இதனை அணிவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தி இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசத்தை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் அமைச்சர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் அமைச்சர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணியை மதசார்பற்ற கட்சிகள் தான் வழிநடத்தி வருகின்றன. அந்த வகையில் தவேகாவும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்று திருமாவளவன் கூறியதில் எந்த தவறும் இல்லை என தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பேட்டியளித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி தொடங்கியது. கிருஷ்ணகிரியில் ஆண்டுதோறும் மா விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக அகில இந்திய அளவில் மாங்கனி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 32வது அகில இந்திய மாங்கனி காட்சி கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலை கல்லூரி மைதானத்தில் தொடங்கி 30 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் குத்துவிளக்கேற்றி மாங்கனி விழாவினை தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சிகள் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் விளைந்த மாங்கனிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் பொள்ளாச்சியில் நடைபெறும் விழிப்புணர்வு மாநாட்டு பந்தல் அமைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் என்ற அமைப்பின் முதல் மாநாடு போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாநாடு அண்ணாமலை தலைமையில் வருகிற ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியளவில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய பகுதிகளிலிருந்து 25,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக மாநாடு நடைபெறும் இடத்தில் தற்போது மாநாட்டு பந்தல் அமைக்கும் பணி, மேடை, இருக்கைகள் மற்றும் வாகன நிறுத்தம் இடம் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சேத்தூரில் அமுத ஈஸ்வரர் ஆலய 4ஆம் ஆண்டு சம்பவத் சராபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சேத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அமுதீஸ்வரர் ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு சம்பவத் சராபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக யாகசாலை பூஜைகள், சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் மற்றும் வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கு திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் நல்லாசிரியர் விருது பெற்றவருமான ஈரே பழனிவேல் தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்தார். விருதுநகர் YMCA ஹாலில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. விருதுநகர் YMCA மஹாலில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் அமிர்தகுமார் கலந்து கொண்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 10 அம்ச வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி நிர்வாகிகளிடையே பேசினார். இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் 269வது பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் காந்திராஜ் மரியாதை செய்தார்.
சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் 269வது பிறந்தநாளை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் வ காந்திராஜ் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து யாதவ சமுதாயத்தினர் ஏற்பாடு செய்திருந்த பிரம்மாண்ட ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் ஆண்கள் இருசக்கர வாகனங்களிலும் பெண்கள் நடைப்பயணமாகவும் உற்சாகமாக பங்கேற்றனர். குமரி மாவட்டம் புதுக்கடை பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் 3 பெண்கள் இணைந்து நடத்தி வரும் பூக்கடையை தொடர்ச்சியாக மர்ம நபர்கள் கிழித்து எரிந்து பொருட்களை சேதப்படுத்தி வரும் நிலையில் போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். குமரி மாவட்டம் புதுக்கடை பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் 3 பெண்கள் இணைந்து நடத்தி வரும் பூக்கடையை தொடர்ச்சியாக மர்ம நபர்கள் கிழித்தெறிந்து பொருட்களை சேதப்படுத்தி வரும் நிலையில் போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு தெரிவித்தனர். எனவே மர்ம நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டியில் சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 269வது குரு பூஜை விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டி பேருந்து நிறுத்தம் பகுதியில் சுதந்திர போராட்ட தியாகி அழகுமுத்துக்கோன் அவர்களின் 269வது குரு பூஜை விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு யாதவ மகாசபை மாவட்ட தலைவர் ஹூண்டாய் ரவி தலைமை தாங்கினார். மேலும் மாவட்ட இளைஞர் அணி அணை செயலாளர் டி ஹரிஷ் யாதவ் வரவேற்புரையாற்றினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அடுத்தடுத்து வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் அரங்கேறி உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூர் பகுதியை சேர்ந்தவர் கணேசன். கார் ஓட்டுநரான இவர் குடும்பத்துடன் பெங்களூரு சென்றிருந்த நிலையில் இதனை அறிந்த மர்ம நபர்கள் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைத்திருந்த ஆவணங்களை கொள்ளையடைத்து சென்றுள்ளதாக கணேசன் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவனூர் ஊராட்சிகள் வட்ட வழங்கல் துறை சார்பாக குடும்ப அட்டைகளுக்கான குறைதீர் முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் காவனூர் ஊராட்சிகள் வட்ட வழங்கல் உணவுத்துறை சார்பாக நடைபெற்ற முகாமில் குடும்ப அட்டை பெயர் சேர்த்தல், திருத்தல், பெயர் சேர்த்தல், முகவரி மாற்றம் உள்ளிட்ட மனுக்களை வட்ட வழங்கல் அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி பெற்றுக்கொண்டார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி வெங்கடேசன், துணைத் தலைவர் கோவிந்தன் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள திருநகரில் தனியார் மண்டபம் ஒன்றில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாற்றுக் கட்சி வழக்கறிஞர்கள் இணையும் விழா தமிழக எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள திருநகரில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாற்றுக் கட்சி வழக்கறிஞர்கள் இணையும் விழா தமிழக எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சருக்கு வழக்கறிஞர்கள் செங்கோல் பரிசளித்தனர். ஆம்பூர் அருகே பாலாற்றில் உள்ள சிறுபாலத்தின் மீது இருசக்கர வாகனத்தில் சென்ற வடமாநில தொழிலாளர் 15 அடி ஆழத்தில் தேங்கியுள்ள தோல் தொழிற்சாலை கழிவுநீரில் தவறி விழுந்து உயிரிழந்தார். ஆம்பூர் அடுத்த சோலூர் நாமாஸ் மேடு பகுதியை சேர்ந்த விமல்குமார் என்பவருக்கு திருமணமாகி ஒரு மகள் உள்ள நிலையில் விமல்குமார் என்று தனது நண்பரான பாபுஜி என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் வீராங்குப்பம் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். ஆலங்குப்பம் பகுதியிலிருந்து வீராங்குப்பம் கிராமத்தை இணைக்கும் பாலாற்று சிறுபாலத்தின் மீது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது பாலாறு சிறுபாலத்தின் மீது அதிக அளவு பசை இருந்ததால் விமல்குமார் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி சிறுபாலத்தில் தேங்கியிருந்த 15 அடி ஆழ கழிவுநீரில் விமல்குமார் இருசக்கர வாகனத்துடன் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வால்பாறையில் சேவலை தூக்கி சென்ற சிறுத்தையின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை ரொட்டிக்கடை அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான காட்டேஜ் பின்புறம் சேவல் பிடிக்க வந்த சிறுத்தையின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. இதனிடையே வனவிலங்குகளை கண்டால் புகைப்படம் எடுக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் மீறும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு கடும் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.